8வது ஸ்லோகம் பார்க்கிறோம். எதிர்ச்சயா உபலப்தேன எதிர்ச்சயோபலப்தேன சந்துஷ்டः மிதபுக் முனிः விவிக்த சரணः சாந்தः மைத்ரः கருண ஆத்மவான். யத்ருஷ்சயோபலப்தேன சந்துஷ்டோ மிதபுக் முனிः விவிக்த சரண சாந்தோ மைத்ர கருண ஆத்மவான். தன்னால வந்து சேரற சௌபாகியங்களிலையும் எல்லாத்திலையும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். தேவைக்கு தகுந்த மாதிரி சாப்பிடணும். மௌனம் அப்படிங்கிறது கடைபிடிக்கணும். முடிஞ்ச அளவு தனியா இருக்கணும். சாந்தமா இருக்கணும். மனசு சர்வதராஜரங்களுக்கும் நன்மையா மட்டுமே பிரவர்த்திக்கிற அந்த ஒரு டெண்டன்சி உண்டாகணும். எதிர்ச்சையா அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு எதிர்பாராத விதமாயிட்டு பகவத் பிரேரணையா உபலப்தேனா வந்து சேரறது என்ன ஆனாலும், அது சுகமானாலும் துக்கமானாலும் அதுல சந்துஷ்டா சந்தோஷிச்சுண்டு மித புங் தேவைக்கு தகுந்த மாதிரி உணவை சாப்பிட்டுண்டு, அது மட்டுமில்லை தேவைக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அனுபவிச்சுண்டு. புக் அப்படிங்கிறது சாப்பிட்றது மட்டுமில்லை, அனுபவம். தேவைக்கு தகுந்த விஷயங்களை மட்டுமே அனுபவிச்சுண்டு பகவான் தேவைக்கு ஜாஸ்தியா நமக்கு பலதும் தந்திருக்கார் அப்படின்னா அத தனியா சொந்தமா வச்சுக்காதக்கு, செல்ஃபிஷ் ஆயிட்டு கூட்டி சேர்த்தி வைக்காதக்கு, தேவைக்கானதை மட்டும் உபயோகிச்சு மிச்சம் இருக்கிறத அடுத்த வாளுக்கு தானம் பண்ணிட்டு வாழணும். ஓரோரோ சரீர பிரகிருதிக்கு தகுந்த மாதிரி ஆன பட்சண கிரமீகரணமாக்கும் இருக்கு. எறும்பு அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மியா தான் சாப்பிடும் எறும்பு. அதே மாதிரி காக்கைக்கு கொஞ்சம் கூட ஜாஸ்தியா வேணும். ஆடு, பசுமாடு, சிங்கம், மனுஷா இப்படின்னு விவித உயிரினங்களுக்கு விவித உணவு வகைகள். மனுஷாலே நிறைய பேரு நிறைய டைப்லயாக்குமே சாப்பிட்றா. சிலவா வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிடுவா, சிலவாளுக்கு நான் வெஜிடேரியன் இல்லாதக்கு பറ്റാது, சிலவாளுக்கு கொஞ்சமா சாப்பிட்டா போயிடும், சிலவாளுக்கு எத்தனை சாப்பிட்டானாலும் திருப்தி வராது, வயிற்றுக்குள்ள இடம் இருக்காது. ஆனா இன்னும் சாப்பிடணும் அப்படிங்கிற தோணல் உண்டாயிட்டே இருக்கும். இப்படி பல விஷயங்களில பல டிஃபரன்ஸ் எல்லாருக்கும் இருக்கு. மனுஷாளுக்கும் மட்டுமில்லை, இந்த பிரகிருதியில இருக்கிற சமஸ்த ஜீவஜாலங்களுக்கும். பொதுஜனம் பலவிதம். இந்த பிரகிருதியில இருக்கிற பல உயிரினங்கள், அந்த எல்லா உயிரினங்களுக்கும் பல டைப்பில அவளோட வாழ்க்கை மெத்தடு. സ്വധർമ്മ അനുഷ്ഠാനങ്ങൾ നടത്തുறதுக்கு தேவையான எனர்ஜி உண்டாவணும். அதுக்கு தகுந்த மாதிரியான உணவை மட்டும் உபயோகிக்கலாம். மான்யமான ரீதியில வாழறதுக்கான சிச்சுவேஷன் பகவான் உண்டாக்கி தரார். அத தேவையானதை உபயோகிச்சுட்டு பாக்கி இருக்கிறத தானம் பண்ணணும்.
ആരെയും നോഗടിക്കാതെക്കി അടുത്തവാകിட்ட തട്ടിപ്പറിക്കാതെക്കി ஏமாத்தாதக்கி முடிஞ்ச அளவு அடுத்தவாளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வாழறதுக்கு பழகணும். பகவான் அம்மா கிட்ட சொல்றதாக்குமே இந்த உபதேசங்கள் எல்லாம். முனிகி எல்லா விஷயங்களையும் சிந்தனை பண்ணி தீர்மானம் எடுக்கணும். எடுத்தோம் கவுத்தோம்னு ஒரு முடிவுக்கு வரப்படாது. மனனம் செய்யறதாக்கும் முனி. நல்லா சிந்திச்சு தீர்மானம் எடுக்கணும். செய்யற விஷயம் கரெக்டா இருக்கா, இது செய்யலாமா கூடாதா அப்படின்னு ஓரோ விஷயத்தையும் ஸ்டடி பண்ணி இந்த வாழ்க்கை சக்கரத்தை நேர்வழிக்கு ஓட்டணும். செய்யக்கூடாத விஷயங்களை செய்யப்படாது. நமக்கு முன்னால ஒரு கோடு போட்டுண்டு இப்படிதான் நம்மளோட வாழ்க்கை சக்கரம் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவில் வரணும். தவறுதலான விஷயங்களை செய்யப்படாது அப்படிங்கிற ஒரு உறுதியை நமக்குள்ள நம்ம எடுக்கணும் அப்படின்னு பகவான் சொல்றார். எடுத்து ஜாடி பிரவர்த்திக்கப்படாது அப்படின்னு சொல்றார். விவிக்தஹா ஏகாந்தமான இடத்துல, கிளீனான இடத்துல முடிஞ்ச அளவு வாழறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். துஷ்டர்கள் இல்லாத இடம், துஷ்ட மிருகங்கள் நம்மளை உபதிரவிக்காக்கி இருக்கிற இடம், அடுத்தவாளோடு வார்த்தை பிரவൃத்தி இதெல்லாம் நமக்கு மனசுக்குள்ள சங்கடம் உண்டாக்கும் அப்படின்னா அதுலேருந்தெல்லாம் நகர்ந்து போய் வாழணும். இதே மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாத ஸ்தானத்துல சரணடையணும். சாந்தகா சித்த விற்த்திகளை கண்ட்ரோல் செஞ்சு மனசு சொஸ்தமாயிட்டு இருக்கணும். கோபம் வந்தானா கோபத்தை அடக்கணும். அது எப்படியாக்கும் கோபத்தை அடக்கிறது? ரொம்ப கோபம் வருது, 2 பேரும் தம்மில பெரிய சண்டை, யாராவது ஒருத்தர் வாய முடிக்கணும். 2 கையும் சேர்த்தி தட்டினாதான் அங்க சவுண்டு அப்படிங்கிறது வரும். அப்போ ஒரு கையை பிரவர்த்திக்காக்கி பேசாம வச்சாலோ ஒரு கையை மட்டும் இப்படி ஆட்டின்னு இருந்தா காத்துதான் வரும், சத்தம் வராது. அப்போ கோபம் வந்தானா கோபத்தை அடக்கணும். தண்ணியை குடிச்சானா கோபம் கொஞ்சம் குறையும். இப்படி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும். காமம் ஜாஸ்தியா வராம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அது வேணும் இது வேணும் இப்படி இருக்கிற ஆக்ரகங்கள் ஜாஸ்தியா வராம பார்த்துக்கணும். காமம் அப்படிங்கிறது இங்க சரீர சம்பந்தமான காமம் மட்டும் இல்லை, எல்லா அவசியங்களும் ஆக்ரகங்களும் இங்க காமம் அப்படிங்கிறது தான். இந்த காமத்துக்கான தேவனாக்கும் காமதேவன். அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரகங்களை எல்லாம் நமக்கு உண்டாக்குறது நமக்கு இந்த காமதேவனோடு செயலாக்கும். அத்தியாகிரகம் இல்லாதக்கு பார்த்துக்கணும். தேவைக்கான ஆக்ரகங்கள் எல்லாம் இருக்கலாம், அளவுக்கு மீறின ஆக்ரகங்கள் இருக்கக்கூடாது. அடுத்தவாளோட பொருள்களை தட்டி பறிக்க கூடாது. ஆரோடும் பர்மிஷன் இல்லாதக்கு அடுத்தவாளோட பொருள்களை எடுக்கப்படாது. ரோட்ல 1 கோடி ரூபாயோட ஒரு பண்டில் கிடந்தாலும் தொடாம போயிடலாம். ஆறு போட்டுட்டு போனாலோ தெரியாம போட்டுட்டு போனாலோ அவ தேடிண்டு வரத்த அந்த பொருள் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு உண்டாகணும். ஆறுகிட்டையும் பொறாமையோ வைராகியமோ இருக்கக்கூடாது. வாழ்க்கை அப்படிங்கிற இந்த சக்கரத்துல ரொம்ப ரொம்ப பந்துக்களா இருக்கிறவா கூடயும் குடுமி சண்டை போட்டுப்பா. அதே மாதிரி முன்ன பின்ன தெரியாதவா கூடயும் சிலப்பா நட்பா இருப்பா. பகவானாக்கும் கூட்டுறதும் பிரிக்கிறதும் எல்லாம் இருந்தா கூட வைராகியம் அப்படிங்கிறது மனசுக்குள்ள வச்சுக்கப்படாது. பகவானோடு அந்த ஒரு செயல்னால நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப வேண்டினவாளை பிரிய வேண்டி வந்தது. பகவானோடு செயல் பகவான் என்னைக்கு தோண வைக்கிறாரோ அன்னைக்கு நமக்கு அவா கூட கூடி சேரறதுக்கான வாய்ப்பு நம்மளாயிட்டு இல்லாம பண்ணப்படாது. அப்ப அதுக்கு அங்க என்ன வேணும் அப்படின்னா வைராகிய புத்தி அப்படிங்கிறத நகர்த்தி வைக்கணும். நானாயிட்டு நீ யார்கிட்டையும் எந்த ப்ராப்ளத்துக்கும் போக மாட்டேன், அவளா பேசிட்டு வந்தா நான் பேசிப்பேன் அப்படின்னு வைராகிய புத்திய தொலைச்சுடணும். ஆறுகிட்டையும் பொறாமை இருக்கப்படாது, வைராகியம் இருக்கப்படாது. இதெல்லாம் பகவான் சொல்றார் அம்மையான தேவகூதிகிட்ட. மைத்ரஹா நல்ல மித்திரபாவத்தோடு கூடிட்டு எல்லார்கிட்டையும் வித்தவுட் செல்ஃபிஷ் ஆயிட்டு பிஹேவ் பண்ணணும். குடும்பத்துல இருக்கிறவா முன்ன பின்ன தெரியாதவா ஆறு வேணா ஐக்கிட்டோம்,
அடுத்தவாகிட்ட நம்ம பிஹேவ் பண்றத ரொம்ப சாஃப்டாயிட்டு பிஹேவ் பண்ணணும். നമ്മളെ ദ്രോഹിച്ചാലും തിരുപ്പി ദ്രോഹിക്കപ്പെടാതെ കാരുണ്യത്തോടു കൂടിയിട്ട് എല്ലാരിട്ടെയും നടந்துക്കണം. ആത്മവാൻ സെൽഫ് കൺട്രോൾ ഇരിക്കണം. നമ്മളോട് കൺട്രോളിലെ ആയിരിക്കണം നമ്മളോട് മനസ്സും പ്രവൃത്തികളും എല്ലാം. அப்படின்னு பகவான் இங்க அம்மையான தேவஹூதிக்கு சொல்றதையாக்கும் நம்ம அந்த உபதேசத்தையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 9வது ஸ்லோகம் பார்க்கிறோம். स अनुबंधे च देहे अस्मिन् न कुर्वन् அப்படி இல்லைனா அகுர்வன் न सत् आग्रहम அப்படி இல்லைனா असत् आग्रहम ஞானேன दृष्टतत्वेन ज्ञानेन दृष्टतत्वेन प्रकृतेः पुरुषस्य च सानुबन्ते च देहेऽस्मिन् न कुर्वन्न सदाग्रहम् ज्ञानेन दृष्टतत्वेन प्रकृते पुरुषस्य च. சரீர சம்பந்தமான மமதையை வெடிஞ்சு பிரகிருதியும் புருஷனும் தம்மில இருக்கிற அந்த ஒரு டிஃபரன்ஸ புரிஞ்சுக்கணும். ச அனுபந்தேச்ச அஸ்மின் தேஹே பல பல அட்டாச்மெண்ட்ஸும் இருக்கிற இந்த சரீரத்துல மனைவி, புத்திரர்கள், வீடு இப்படியெல்லாம் இருக்கிற அட்டாச்மெண்ட்டுகளோடு கூடின இந்த சரீரத்துல அசத் ஆக்ரகம் அகூர்வன் அசத்தா இருக்கிற விஷயங்களை செய்யறதுக்கான பிரவೃತ್ತಿ ஆசைப்படாதக்கி செய்யாதக்கி நல்லதல்லாத விஷயங்களை செய்யாதக்கி பிரகிருதேஹே புருஷஸ்யஜா திருஷ்டதத்வேன ஞானேன பிரகிருதியோடும் புருஷனோடும் லட்சண தத்துவங்களோடு யதார்த்த ஞானத்தால பிரகிருதியோடு தர்மமும் புருஷனோடு தர்மமும் தெரிஞ்சுண்டு புத்திபூர்வம் அதை தெரிஞ்சுண்டு அப்படின்னு அர்த்தம். பத்தாவது ஸ்லோகம். நிவிருத்த புத்தி அவஸ்தானஹ தூரி பூத அந்யதர்ஷன தூரி பூத அந்யதர்ஷனஹ நிவிருத்த புத்தியவஸ்தானோ தூரி பூதான்யதர்ஷன உபலப்ய ஆத்மனா ஆத்மானம் उपलभ्यात्मनात्मानं चक्षुषा इव अर्कम् आत्मदृक् चक्षुषेवार्कमात्मदृक् निवृत्तबुद्ध्यवस्थानो दूरीभूतान्यदर्शन उपलभ्यात्मनात्मानं चक्षुषेवार्कमात्मदृक्. நிவிருத்த புத்தி அவஸ்தானஹ பரம்பொருளை நம்ம புத்தியில திருடமா ஸ்ட்ராங்கா உறப்பிச்சிட்டு துவைத பாவம் உபேட்சிச்சு அத்வைத பாவத்துல இந்த சரீரமும் இந்த பிரபஞ்சமும் பரம்பொருளும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற அவஸ்தையில புத்திய ஸ்ட்ராங்கா நிப்பாட்டிட்டு தூரி பூத அந்நிய தர்ஷனஹா
ദ്വൈതഭാവ ചിന്തന ഇല്ലാത്തവനായിട്ട്, നാനാത്വ ചിന്തന ഇല്ലാത്തവനായിട്ട്, പ്രകൃതിയിലെ ആസക്തി ഇല്ലാത്തവനായിട്ട് പരമ്പൊരുളില് ലയിച്ച് ஆத்மனா சக்ஷுஷா தன்னோட கண்களால அந்த ஆத்ம தர்சனத்தால ஆத்மானம் உபலப்யா ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிச்சிட்டு அர்க்கம் இவ சூரியனை மாதிரி ஜலத்துல பிரதிபிம்பமாயி காணற சூரியனை மாதிரி ஜலார்க்கவத் அப்படின்னு நம்ம பார்த்ததாக்குமே. சூரியன் ஜலத்துல പ്രവേശിക്കലേ സൂര്യനോട് പ്രതിബിംബം റിഫ്ലക്ഷൻ ആക്കും ജലത്തില് കാണറോം. சூரிய பிரதிபிம்பம் அப்படிங்கிறது ஒரு இல்லாத விஷயமாக்கும், மித்தியாக்கும். சூரியனை ஜலம் டச் பண்றதில்லை. அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுட்டு ஸ்லோகம் 11. முக்தலிங்கம் சத் ஆபாசம் அசதி பிரதிபத்யதே. முக்தலிங்கம் சதாபாசம் அசதி பிரதிபத்யதே. சதஹா பந்தும் அசது சக்ஷுஹு சர்வ அனுஸ்யூதம் அத்வயம். சதோ பந்துமசச்சு சர்வானுஸ்யூதம் அத்வயம். முக்தலிங்கம் சதாபாசமசதே பிரதிபத்யதே. சதோ பந்துமசச்சு சர்வானுஸ்யூதம் அத்வயம். இப்படி எல்லாம் இருக்கிற சாதனைகளால சரீரத்துல இருக்கிற நம்மளோட அட்டாச்மெண்ட் இல்லாம ஆகிறத, ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற ஆத்மாவை தரிசிக்கிறதுக்கு சாதிக்கிறது. அப்போது சத் சித் ஆனந்த ஸ்வரூபனாயிருக்கிற பரமாத்ம வஸ்துவை பிராபிக்கிறதுக்கு சாதிக்கிறது. அதாக்கும் இந்த ஸ்லோகத்துல பகவான் அம்மாவுக்கு சொல்றார். தண்ணியில இருக்கிற சூரியனை பார்க்கிற மாதிரி ஆத்மாவை தன்னோடு கண்களால முக்தலிங்கம் லிங்க சரீரத்திலேந்து முக்தனாக்கி இருக்கிறவன, சூக்ஷ்ம சரீரத்திலேந்து முக்தனாக்கி இருக்கிறவன அசதி சத் ஆபாசம் அசத் விஷயமாயிருக்கிற அகங்காரத்துல, அந்த கரணத்துல ஒரு பார்ட்டா இருக்கிற அகங்காரத்துல சத் அப்படிங்கிற மாதிரி பிரகாசிச்சு ஜொலிச்சு நிற்கிற சத் ரூபமாயிட்டு ஜொலிக்கிற அந்த ஜீவ சைதன்யம். சூரியன் ஜலத்துல பிரதிபிம்பமாயிட்டு தோணற மாதிரி இல்லாத ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தோணற மாதிரி. சூரியன் ஜலத்துல கிடையாது, ஆனா சூரியனோட ரெஃப்ளக்ஷன் அந்த ஜலத்துல இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் போது சூரியன் ஜலத்துல இருக்கோ அப்படின்னு தோணுற மாதிரி சூக்ஷ்ம சரீரத்துல ஜீவாத்மா பிரதிபிம்ப ரூபத்துல சாட்சியாயிட்டு பிரகாசிக்கிறது. சதஹா பந்தும் சத் அப்படிங்கிறது பிரம்மம். அந்த பிரம்மத்துக்கு பந்துவாயிட்டு இருக்கிற பிரம்மம் சொல்றது காரண வஸ்து. காரண வஸ்துவுக்கு ஆஸ்பதமா இருக்கிற தங்க நகைக்கு காரணம் அப்படிங்கிறது தங்கம்.
இரும்பு ஆயுதத்துக்கு காரணம் அப்படிங்கிறது இரும்பு. அந்த காரணமா இருக்கிற மாற்றம் இருக்கிற பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சாட்சி ரூபத்துல இருக்கிற பகவான். அசத் சச்சுஹு, அசத்தா இருக்கிற மாற்றம் இருக்கிற பிரபஞ்சத்துல எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கிற பகவான். சர்வ அனுஸ்யூதம், எல்லாத்திலையும் அக்னி மாதிரி காத்து மாதிரி பறந்து இருக்கிற அத்வயம், ரெண்டு அப்படிங்கிற பாவம் இல்லாத, துவைத பாவம் இல்லாத அத்வைத பாவத்துல இருக்கிற அந்த ஆத்மாவை பார்த்துட்டு சொஸ்தமாயிட்டு உட்காந்துக்கணும். ஜீவாத்மாவை அதனோட லட்சணங்களோடு கூடி தெரிஞ்சு, ஜீவாத்மா பரமாத்மா பிரகிருதி இதெல்லாம் லட்சணங்களோடு கூடி தெரிஞ்சுட்டு சொஸ்தமாயிட்டு இருக்கணும். இந்த ஸ்திதி அப்படிங்கிறத பிரதிபத்தியதே பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும். பரமமான வஸ்துவை பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும். அசத்தியமா இருக்கிற எல்லாத்தையும் விட்டு தளர்றாக்கும் மோட்சம் அப்படிங்கிறது. இந்த மனுஷ ஜென்மத்துல ஜீவிச்சுட்டு இருக்கிறதையே நமக்கு மோட்சாவஸ்தையில போய் சேரலாம். நமக்கு என்னெல்லாம் ஆக்குமோ, நமக்கு துக்கங்களை தரது அதெல்லாத்தையும் வேண்டா வேண்டான்னு வச்சுட்டு நம்ம இப்படி முக்தி ஆயிட்டு நம்மளை ஒவ்வொன்றையும் நகர்த்தி வச்சுட்டோம்னா வாழ்க்கை அப்படிங்கிற இந்த கடலிலேயே நமக்கு முக்தி பாவத்தை கைவரிக்கலாம். இறந்து போனாதான் முக்தி அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஜீவிச்சுன்னு இருக்கிறதையே ஒவ்வொன்னுலேருந்தும் விடுபடலாம். எது கூடயும் ரொம்ப ரொம்ப டீப்பான அட்டாச்மெண்ட் வச்சுக்காக்கி இருக்கிறதுக்கு நம்மளோட மனசை பிராக்டிஸ் பண்ணலாம். இது என்னோடது இல்லை, இது எனக்கு சம்பந்தப்பட்டதில்லை, இது நான் இல்லை இப்படின்னு எல்லாம் தீர்மானம் பண்ணிட்டு நமக்கு முக்தியில நம்மளோட மனசை கொண்டு போய் சேர்க்கலாம். அழியக்கூடிய இந்த சரீரம் அப்படிங்கிறது சாஸ்வதம் இல்லை அப்படின்னு தெரியற சரீரத்துக்கிட்ட இருக்கிற அட்டாச்மெண்ட் இல்லாம வருது. பெரிய ஒரு பெங்களா வீடு கட்டி அந்த பெங்களா வீடு அழியக்கூடிய பொருள்களால கட்டினதுனாலேயே அது அழிஞ்சிடும் அப்படின்னு தெரியற அந்த பெங்களா வீடு கிட்ட நமக்கு அட்டாச்மெண்ட் உண்டாகிறது இல்லை. நம்ம கூட பால்ய அவஸ்தையில இருந்தவா எத்தனையோ பேர் காணாம போயிட்டா. அப்ப நமக்கு புரியறது, நம்ம ஒரு 50-60 வயசுல வந்து நிக்கிறத நமக்கு தெரிஞ்சவா தெரியாதவா, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கிறவா பந்துக்களா இருக்கிறவா எத்தனையோ பேரோட மரணத்தை நம்ம கண்ணால கூட பார்த்திருப்போம். அப்ப நமக்கு புரியறது, இதெல்லாம் பார்த்து சங்கடப்படுற நமக்கும் இந்த மரணம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கு அப்படின்னு தெரியறத நசிக்கக்கூடிய இந்த சரீரத்துக்கிட்ட இருக்கிற அட்டாச்மெண்ட் இல்லாம ஆகிறது. நசிக்காத எந்த வஸ்து அப்படின்னு சிந்தனை பண்ணி பார்க்கறது நமக்கு தெரியறது. ஒரு சட்டைய மாத்தி இன்னொரு சட்டைய போட்டுக்கிற மாதிரி இந்த ஜீவன் பல பல சரீரங்களை ஸ்வீகரிக்கிறது. அப்ப நசிக்காம இருக்கிற ஒண்ணு அப்படின்னு பார்த்தா ஜீவாத்மா தான் அப்படிங்கிறத தெரியறது. அந்த ஜீவாத்மாவுக்கு பரபிரமத்து கூட லிங்க் ஆகிறத ஆனந்தம் உண்டாகிறது. அதே ஜீவாத்மாவுக்கு இந்த பிரகிருதி கூட லிங்க் ஆகிறத துக்கம் அப்படிங்கிற அனுபவம் உண்டாகிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியறது. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு சொஸ்தமாயிட்டு உட்காந்தானா நமக்கு முக்தி அப்படிங்கிறத பிராபிக்கலாம் அப்படின்னு பகவான் கபிலதேவன் அம்மாவான தேவஹூதிக்கு உபதேசம் பண்றார். யதா ஜலஸ்த ஆபாசஹ யதா ஜலஸ்த ஆபாச ஸ்தலஸ்தேன அவதிருஷ்யதே ஸ்தலஸ்தேனாவதிருஷ்யதே ஸ்வ ஆபாசேன ததா சூரியः ஸ்வாபாசேன ததா சூர்யோ
ஜலஸ்தேன திவி ஸ்திதஹ. ஜலஸ்தேன திவி ஸ்திதா யதா ஜலஸ்த ஆபாச ஸ்தலஸ்தேனாவத்ருஷ்யதே ஸ்வாபாசேன ததா சூர்யோ ஜலஸ்தேன திவி ஸ்திதா. ஜலத்துல சூரியன், அந்த சூரியனோடு பிரதிபிம்பத்தில் இருக்கிற அந்த ரைஸ் சூரிய கிரணங்களை பார்த்து அந்த ஜலத்தில் சூரியனையும் அது வழி யதார்த்த சூரியனையும் பார்க்குற மாதிரி. ஜலஸ்தஹ ஆபாசஹ. பாத்திரத்துல இருக்கிற தண்ணியில அப்படி இல்லைன்னா குளத்துல இருக்கிற தண்ணி, பாத்திரத்துல இருக்கிற தண்ணிய மூடாம திறந்து வச்சானாக்கா, அப்படி இல்லைன்னா குளத்துல கிணத்துல இருக்கிற எல்லா தண்ணி, அந்த தண்ணிக்குள்ள சூரியனோடு பிம்பம் பிரதிபிம்பமாயிட்டு பிரகாசிச்சு அந்த ஜலத்துக்குள்ள இருக்கிற பிரதிபிம்பத்துக்கு காரணம் எங்கேன்னு பார்க்கறத அந்த சூரியனதா வானத்துல நிக்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. ஜலம் வழியாக்கும் நம்ம அது எங்கேந்து வந்தது, அந்த சூரியனோட பிரதிபிம்பம் அப்படின்னு பார்த்து சூரியன் வானத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஜலத்துல பிரதிபிம்பமாயிட்டு காணற சூரியன் யாதார்த்தியம் இல்லை, வானத்துல பார்க்கிற சூரியனாக்கும் யாதார்த்தியம். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சூரிய பிம்பத்தால அவதிருஷ்யதே, നമ്മൾ அதை தெரிஞ்சுக்கிறது எப்படியோ. ஜலஸ்தேன ஸ்வ ஆபாசேன, குளத்துல கிணத்துல பாத்திரத்துல எல்லாம் காணற சூரியன் வந்தது எங்கேந்து அப்படின்னு சிந்திக்கிறத அது காரணம் அப்படிங்கிறது வானத்துல இருக்கிற சூரியனாலியாக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ராத்திரி நேரத்துல இதே குளம் இருந்தது, இதே கிணறு இருந்தது, இதே பாத்திரத்துல தண்ணிய மூடாம வச்சிருந்தோம். அப்போ ஒன்றும் அதுக்குள்ள வெளிச்சத்தை நமக்கு കാണறதுக்கு சாதிக்கலை. இப்போ நல்ல சூரிய வெளிச்சம் வந்தோடனே இப்போ இதா அதுக்குள்ள பிரதிபிம்பம் தெரியறது. அப்படியாக்குமானா அது எங்கேருந்து வந்தது அப்படின்னு யோசனை பண்ணறத அதா வானத்துல சூரியனதா ஜொலிச்சு நிற்கிறார். கொஞ்ச நேரம் முன்னால கொடியும் இந்த பாத்திரத்துல இருக்கிற தண்ணியில சூரிய பிம்பம் இருக்கலை, நல்ல சூரிய பிரகாசம் இருக்கிற அந்த டைம்ல தண்ணிய ரொப்பி வச்ச பாத்திரத்தை பார்த்தா அதுக்குள்ள சூரியனோட பிரதிபிம்பம் ஜொலிச்சு நிற்கிறது. திவிஸ்திதஹா சூரியஹா யதா அவதிருஷ்யதே, வானத்துல நிற்கிற சூரியன் தான் தண்ணிக்குள்ள சூரியனாயிட்டு ரிஃப்ளெக்ட் பண்றார். ஜலத்துக்குள்ள இருக்கிற சூரியன் தான் வானத்துல நிற்கிறார். எத்தனையோ கிலோமீட்டர் தூரமா இருக்கிற சூரியனோட ரைஸ் இப்ப இதா இந்த தண்ணிக்குள்ள நமக்கு காணறதுக்கு சாதிச்சிருக்கு, பிரதிபிம்பமாயிட்டு காணறதுக்கு சாதிச்சிருக்கு.
சூடுனால சூரியனை அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. சூரியனை நம்ம பிரதிபிம்பமாயிட்டு தண்ணியிலையும் பார்க்குறோம். சூரியன் இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். சூரியனோட பக்கத்தில் போகிறதுக்கோ சூரியனை தொடர்றதுக்கோ நமக்கு சாதிக்காது. ஆனால் யதார்த்தத்தில் நம்ம சூரியனை பார்க்கத்தான் செய்கிறோம். இப்போ இதா தண்ணிக்குள்ளேயும் பார்க்கறதுக்கு சாதிக்கிறது.